வணக்கம். அதிமுக ஒன்றிணைவதற்கே வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு ஒரு பக்கம். அதிமுக எல்லோரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இன்னொரு பக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு அவர்கள்தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சராக ஆக போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் கருத்து சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியமா? எப்போது சாத்தியமாகும்? எடப்பாடி பழனிசாமி தனியாக இருந்தால் இந்த நிலையெல்லாம் மாறுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாக்கா பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்தித்து மீண்டும் முதலமைச்சராக ஆவாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிமுகவில் தொடர்ந்து பல்வேறு சலசலப்புகளும் பல முணுமுணுப்புகளும் பல பிரச்சனைகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. தற்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணனுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு ஒரு கொளுத்தி போட்டு விட்டாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் மாலை அணிவிக்க சென்றிருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வ நிகழ்ச்சிக்கு ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் கலந்துக்கல. அதனால் அவர்களுக்குள்ளே ஏதோ கருத்து வேறுபாடு இருக்குது, ஏதோ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வெடியை வெடிக்க விட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னு கூப்பா கிருஷ்ணன் தெள்ள தெளிவாக செய்தியாளர் மத்தியில் சொல்லிட்டார். ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன கருத்து வேறுபாடு, இதை உக்காந்து பேசிட்டா நாங்கள்லாம் ஒன்று ஆகிடுவோங்க. அதிமுக காரங்க நாங்கள்லாம். நான் அதிமுகவில் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? நான் அதிமுக காரங்க அப்படின்னு மாறத்தட்டி சொல்கிறாரு கூப்பா கிருஷ்ணன். அது யார் இல்லை அப்படிது? அதிமுகவில் இன்னைக்கு பிரிந்திருந்து பல பிரிவுகளாக இருக்கிறதுனால தான் அதிமுக இன்னைக்கு பலம் வாய்ந்த கட்சியாக இல்லைங்கிறதுனால தான் மற்ற கட்சிகள் அந்த இடங்களை பெற்றுறாங்க. அந்த நிலையில் அவங்க உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதிமுக பின்னடைவை சந்தித்து கொண்டே இருக்கிறது. பல தேர்தல்களை எடப்பாடி பழனிசாமி பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அதிமுக ஒற்றுமை இல்லாததற்குத்தான் காரணம் அப்படின்ற கருத்து மேலோங்கி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் பெருவாரியான இடங்களில் மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அவர் ஓட்டு சதவீதம் குறைந்து விட்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 20-25% ஓட்டு வங்கியை குறைத்து 40% ஓட்டு வங்கி இருந்த இடத்துல இன்னைக்கு 20% அவர் வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய சரிவை, ஒரு ஈடியை கொடுக்கும் கண்டிப்பாக. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேர்தலில் நாங்கள் 40க்கு 40 ஜெயிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த கருத்து கணிப்பு படி பார்த்தா அதிமுக 2-3 இடங்கள் மட்டும்தான் ஜெயிக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தற்போது அரசல் புரசலாக இல்லை, அதிரடியாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போகிறாரு, எப்படி தாங்க போகிறாரு? ஒருவேளை ஆர்பி உதயகுமார் சொல்கிற மாதிரி அதிமுக 40க்கு 40 இடங்களை வென்று விடுவார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சந்தித்த தேர்தல்களை எல்லாம் தோல்வி முகமே கண்டு கொண்டிருந்த எடப்பாடி இந்த தேர்தலையும் அவர் தோல்வியை தழுவினால் அவருடைய நிலைப்பாடு தடுமாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் தொடரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைந்துவிடும். அதிமுகவை கட்டமைத்து ஒருமித்த எல்லோரும் எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளலை அப்படின்னா நிச்சயமாக 2026 அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு பல தடைகளும் பல பிரச்சனைகளும் ஏற்படும். தமிழகத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு ஆட்சி பார்த்தீங்கன்னா திமுக ஆளும், அடுத்த ஆட்சியில் அதிமுக ஆளும். இல்லை அதிமுக இரண்டு ஆட்சிகளை செய்வாங்க. ஒரு 5 ஆண்டு 2 முறை ஆட்சி செய்வாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு திமுக ஒரு ஆட்சியும் இன்னொரு முறை அதிமுக ஆட்சியும் மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி புரிவாங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதுரியமாக அவருடைய அரசியல் அனுபவங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தாரன்னா அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் டிஎம்கே தான் ஆட்சி பிடிப்பதற்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பாஜக உள்ளே புகுந்து பல்வேறு வேலைகளை செஞ்சு அவர்களும் பல சதிவலைகளை தீட்டி அதிமுகவை பிரிவு நிலைக்கு கொண்டுவதற்கும் பல்வேறு காரணங்களாக மாறிவிடும். இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்திக்கப் போகிறார், எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.